விஜயவா அப்புறம் மதுரையிலையும் கலைஞர் லைப்ரரி, அப்புறம் வந்து இப்போ நான் முதல்வர் திட்டம் அந்த யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்குலாம் வந்து இது வந்து ஆக்சுவலி ப்ரைவேட்டில் போனோம் அப்படின்னா நியர்லி 2000 கிட்ட கேட்பாங்க ஸ்டடி சென்டர். இது 5 ருபீஸ் வைக்கிறதுனால ரொம்ப அஃபர்டபுளாக இருக்குது. சான்ஸே கிடையாது. ஏன்னா அவர் எல்லாத்துக்கும் நல்லது தானே செஞ்சுக்கிறாரு. இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் கவர்மெண்ட் எடுத்தது. எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல இனிஷியேட்டிவ். நான் என்ன விரும்புகிறேன்னா திருப்பியும் திமுக அரசே வரணும்ட்டு தான். ஆக்சுவலாக நான் இங்கே ட்ரிப்ளிகனில் தான் சேவ் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு எக்மோர் கன்னிமரம் இருக்குல்ல, அங்கே தான் ப்ரோ போய் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் எக்ஸாமுக்கு. அங்கே தான் போய் படிச்சுட்டு இருக்கேன். நான் நீட் பிஜி எக்ஸாமுக்கு டாக்டர். நான் இப்போ அங்கே கன்னிமரம் தான் எக்மோர் தான் போயிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இந்த லைப்ரரி ஓப்பன் பண்ணுறதுலேருந்து இங்கே வந்துட்டு இருக்கேன். ஸோ உண்மையிலேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒய்ஃபை, இந்த ஏசி எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆமாம் ஆமாம், உண்மையிலே நல்ல விஷயம் ப்ரோ. ஆக்சுவலாக இங்கே சென்னையிலே நான் எல்லா ஏரியாலையும் ஒரு லைப்ரரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மதுரையிலையும் கலைஞர் லைப்ரரி, அப்புறம் வந்து இப்போ நான் முதல்வர் திட்டம் அந்த யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்குலாம் வந்து இது மந்த்லி இது தரது, அதெல்லாம் உண்மையிலே நல்ல விஷயம். அதுக்கப்புறம் எஜுகேஷன் மட்டும் இல்லை, ஸ்போர்ட்ஸுக்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் தராங்க. லைக் இப்போ எல்லா இந்த கோபாலபுரத்தில் அந்த கிரவுண்டு, ஜிம்மு, அதுக்கப்புறம் எல்லா ஏரியாலையும் ஒரு இப்போ இங்கே ட்ரிப்ளிகேன் அங்கே சேப்பாக் பக்கத்தில் ஒரு ஜிம் இருக்குது. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸு, அதே மாதிரி படிப்பு எல்லாத்துக்குமே இப்போ இந்த 5 இயர்ஸில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இதெல்லாம் ஆமாம் ப்ரோ. இப்போ ஒரு ஸ்டேட் டெவலப் ஆகணும்னா மோஸ்ட்டாக வந்து அது யங்ஸ்டர்ஸ் இல்லை யூத்து அவங்கள டெவலப் பண்ணுறப்ப தான் அது மோஸ்ட்டாக அது டிபெண்ட் ஆகிருக்கு. அப்போ அதுபடி பார்த்தா லாஸ்ட்டு 5 இயர்ஸில் நிறையா ஆக்சுவலாக அவங்க இதை கான்சன்ட்ரேட் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்கு இது தரது, அதெல்லாம் உண்மையிலே ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். இதுக்கும் சென்னையில் எல்லா ஏரியாலையும் ஒரு லைப்ரரி இந்த மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுவும் இப்போ இங்கே படிக்கணும்னா லைக் நம்ம எதுவும் பே பண்ண போகிறதும் இல்லை, எதுவுமே கிடையாது. ஸோ பட் கண்டிஷன்ஸும் பாருங்கள் சூப்பராக இருக்குன்றது. எல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு கவர்மெண்ட் லைப்ரரி மாதிரி இல்லை, சீரியஸாக ஒரு ஸ்டடி ஹால் பே பண்ணி நம்ம எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரி இருக்குது. எல்லாருக்கும் தெரியாமல் இல்லையே ப்ரோ, எல்லாருக்கும் தெரியுது. அவங்க ஓப்பன் பண்ணுறப்ப எனக்கு ஓப்பன் பண்ணப்பே லைக் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. அப்போ அதை பார்த்து தான் நானே வந்தேன். ஆனால் நல்ல சீரியஸாக இந்த 5 இயர்ஸ் வந்து நிறைய டெவலப்மெண்ட் இது பண்ணியிருக்காங்க. அவங்க என்னதான் விமர்சனம் வச்சாலும், என்னதான் இது இல்லை அது சரியில்லைனாலும், ஆனால் அவங்க சைட்லேருந்து, கவர்மெண்ட் சைட்லேருந்து நம்ம திமுக இந்த அரசு எவ்வளோ பண்ண முடியுமோ, எவ்வளோ புஷ் பண்ண முடியுமோ அவங்க அவ்வளோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. முக்கியமாக இது எல்லாமே வந்து நம்ம இந்த லைப்ரரி, இந்த ஸ்போர்ட்ஸ், இது எல்லாமே வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு டார்கெட் பண்ணி அவங்களோட க்ரோத் எப்படி இருக்குது, அவங்களோட க்ரோத்தை கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. நான் என்ன விரும்புகிறேன்னா திருப்பியும் திமுக அரசே வரணும்ட்டு தான். எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணி சிம்பிளாக சொல்கிறேன். நான் வந்து ஒரு சிஎஸ் ஸ்டூடெண்ட். இங்கே வந்து சிஎஸ் ஸ்டூடெண்ட் மட்டும் வர மாட்டுறாங்க. நான் பார்த்தது வந்து 1 மந்த்தாக நான் வந்துட்டு இருக்கேன். சிஏ, டாக்டர்ஸ், யூபிஎஸ்சி படிக்கிறவங்க, ஐபிஎஸ் ட்ரை பண்ணுறவங்க, இவங்க எல்லாரும் வராங்க. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட எவனும் கொடுக்கல. ப்ரைவேட்டில் கூட இது மாதிரி வராது. இதோட அவேர்னஸ் மட்டும் வந்துச்சுன்னா நிறைய பேர் இன்னும் வந்து வர சான்சஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவேர்னஸ் வரணும். இது அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி வந்து பண்ணணும். நம்ம டெலிவிஷனில் இல்லைனா வந்து அந்த பேம்ப்ளேட் மாதிரி கொடுத்துட்டு அவேர்னஸ் கொடுத்தாங்கன்னா நிறைய பேர் வருவாங்க. இதுதான் வேணும். நெக்ஸ்ட் டிகேட்டுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த ஃபெசிலிட்டி வந்து இது வரைக்கும் யாரும் கொடுத்ததுக்கு இல்லை. நெக்ஸ்ட் டிகே வரும்போது வந்து நிறைய பேர் வந்து ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபோனில் பண்ணிக்கிறது, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமல் வந்து ஜஸ்ட் இந்த சாட் ஜிபிடி அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுலாம் வந்து பிரெயின் வந்து யூஸ் ஆகாது. நெக்ஸ்ட் டிகேட் வந்து இது நிறைய யூஸ்ஃபுல் ஆகும். அவங்களுக்கு அவேர்னஸ் வந்துச்சுன்னா மேபி தே கேம் டு நோ, அவங்களுக்கு புரிய வரும். இதுதான் வந்து கரெக்டான வந்து இந்த வாட் வி கால் கவர்மெண்ட் வந்து நடத்துறது மெயின் ஃபோக்கஸ். அது மேபி டியூ டு எலெக்ஷனாக இருக்கலாம். அட்வர்டைஸ்மெண்ட் இப்போ கேம்பெயின் பண்ணாமல் இருக்குது. இந்த எலெக்ஷனாக கூட, எலெக்ஷனால ரீசனில் வந்து அவங்க வந்து அவேர்னஸ் பண்ணாமல் இருக்காங்க போல. இந்த பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் ஆஸ் ஏ ஸ்டடீஸில் வந்து இது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க நான் பார்த்த வரைக்கும். கெரியருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. ப்ளஸ் இப்போ சம்மர் டைமில் வந்து நமக்கு மற்ற லைப்ரரியிலலாம் வந்து ஏர் கண்டிஷனு கிடையாது. இங்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது, கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. எவ்வளோ சார்ஜ் ஆகும்? 3 ஹவர்ஸ் ஸ்லாட்டுக்கு 5 பெர் ஹெட்டுக்கு 5 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ப்ரைவேட் செக்டர் அது கண்டிப்பாக மோர் தென் 100 இருக்கும், 100 ருபீஸ் இருக்கும். இது கம்பேரிட்டிவ்லி நமக்கு ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது. எஜுகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கும்
கெரியர் டெவலப் பண்ணுறதுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது? இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஆக்சுவலாக கம்பேரிட்டிவ் மற்ற ப்ரைவேட் ஸ்டடி ரூம்ஸ்க்கு கவர்மெண்ட் இதை பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஆல்ரெடி எஜுகேஷன் படிச்சிருக்கீங்க, இப்போ இருக்கிற டிஃப்ரென்ஸ் எப்படி சென்னை சென்னை பொறுத்தவரையும் நிறைய இடத்துல இந்த பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அது கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ்க்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் மக்களுக்கெல்லாம் தெரியுது, உங்களுக்கு யார் சொன்னால் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? நமக்கு அங்கே பிக் ஸ்ட்ரீட்டில் ஒரு லைப்ரரி இருக்குது. அங்கே வந்து சொன்னாங்க இந்த மாதிரி வந்து முதல்வர் படைப்பகம்னு சொல்லிட்டு ஒரு ஏசி ஏர் கண்டிஷன்டு ஸ்டடி ஹால் இருக்குது, நீங்கள் அங்கே போங்க. அங்கே கொஞ்சம் ஃபெசிலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அங்கேருந்து அவங்க நம்மளை ரெஃபர் பண்ணி அனுப்பிச்சாங்க. அங்கே இருக்கவங்களே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது, ரொம்ப நல்லாவே பண்ணுறேன். இது வந்து ஆக்சுவலி ப்ரைவேட்டில் போனோம் அப்படின்னா நியர்லி 2000 கிட்ட கேட்பாங்க ஸ்டடி சென்டர். இது 5 ருபீஸ் வைக்கிறதுனால ரொம்ப அஃபர்டபுளாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் ஸ்டடி சென்டர் போகாமல் சரி ஓகே வீட்லேயே படிக்கலாம்னு சொல்லிட்டு டிஸ்ட்ராக்டடாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் எடுத்ததுனால எங்கள் மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஃப்ரெண்டு வந்து சொன்னார். ஸோ இது வந்து அட்வர்டைஸ்மெண்ட்லேயும் நாங்கள் பார்க்குறோம், இந்த மாதிரி முதல்வர் படிப்பகம் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ நல்லாயிருக்கும். நீங்கள் யாருக்காவது ரெஃபர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது? இது பார்த்திங்கன்னா எல்லா ஏரியாலையும் ஒன்று ஒன்று இருக்கிறதுனால எல்லாருக்குமே வந்து ரீச்சபிளாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் ஒரே இடத்துல இப்போ அண்ணா லைப்ரரினா ஒரே இடத்துல இருக்குது. ஸோ இது வந்து ஒரு இடத்துல இருக்கிறதுனால எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுறதுனால எல்லாருக்கிட்டையும் ரெஃபர் பண்ணலாம். ஸோ நல்லாவும் இருக்குது. ஆனால் ப்ரைவேட்டில் போனால் அதிகமாக பே பண்ணி வச்சுருக்கோம் ரொம்ப. இப்போ இது கவர்மெண்ட்டே இந்த மாதிரி பண்ணுறது எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலி இந்த படிப்பகம் அப்படின்னு நான் பார்க்கும்போது ரொம்ப நல்ல இனிஷியேட்டிவ் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. பிகாஸ் ரொம்ப ஸ்டடி சென்டர் அந்த மாதிரி தேடி போய் எது கரெக்ட் எதுன்னு தெரியாமல் நம்ம வீட்டுக்கிட்டே இருக்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் வீட்டிலேருந்து இவ்வளோ பீஸ்ஃபுல்லாக படிக்க முடியும்? இல்லை, இந்த மாதிரி ஏசி ஃபெசிலிட்டியோட படிக்கிறது கஷ்டம்தான். நீங்கள் கவர்மெண்ட்டே பண்ணுறது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ப்ரைவேட் செக்டரில் இந்த மாதிரி ஏசி இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லாக பண்ணுறது, இது கவர்மெண்ட்டே பண்ணுறது எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் கவர்மெண்ட் எடுத்தது. எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல இனிஷியேட்டிவ். ஆக்சுவலாக நான் இந்த ஏரியா தான், பட் இதான் ஃபஸ்ட் டைம் வர்றேன். ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு 3 ஹவர்ஸாக உட்காந்து படிச்சுட்ருக்கேன். டயர்னஸ் தெரியல, ரொம்ப ரீடிங்கில் ரொம்ப ஆர்வம் இருக்குது. பட் நல்லா இருக்குது. சார் இந்த மாதிரி ரீட் பண்ணுற ஆர்வமே எல்லாருக்கும் குறைஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஹாலில் அமைச்சு இந்த மாதிரி பண்ணும்போது மக்களுக்கு இந்த வாசிக்கிறவங்க இன்னும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இது தெரியணும் வெளியில். இது எங்கேயே இந்த ஏரியாவில் இருக்கேன், பட் ஏசி வசதியோட ரீடிங் அவைலபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது எனக்கே இப்போ தான் தெரியும். யூஸ்வலாக நான் அந்த ட்ரிப்ளிகேன் ஏரியாவில் பிக் ஸ்ட்ரீட்டில் இருக்க லைப்ரரிக்கு போவேன். அப்புறம் இன்றைக்கி தான் உள்ளே வந்தேன். நான் 10 o'clock வந்தேன். ஸ்டில் ஐ எம் ரீடிங். எனக்கு காரணம் வந்து அந்த ஃபெசிலிட்டிஸு, அந்த கம்ஃபர்ட் ஜோனு, இதெல்லாம் தான் காரணம். நல்லது தானே சார், வாசிப்பு தானே நம்மளை அடுத்த தலைமுறையை அவேர்னஸை கொண்டு வருது. சார் சோசியல் மீடியாவோட டெவலப்மெண்ட் அப்புறம் வந்து யாருமே வாசிக்கிறது கிடையாது. இப்போ லைப்ரரி பார்க்கணும், முன்னாடி எல்லாருமே லைப்ரரி அதெல்லாம் குறைஞ்சிட்டு இந்த மாதிரி ஏசி இதெல்லாம் பண்ணுறது இன்னும் வந்து அதிகமாகும்னு நினைக்கிறீங்களா சார்? வாசிக்கிறோட ஆளுங்களோட எண்ணங்கள். ஆமாம் சார், கண்டிப்பாக இந்த வசதி இருக்குது அப்படிங்கிற மக்கள்கிட்ட போய் சேர்ந்துட்டா ஃபேமிலி லெவலில் பசங்களையெல்லாம் கொண்டு வந்து விட்டு இந்த அவைலபிலிட்டியை பயன்படுத்த இது அவேர்னஸ் கொண்டு வந்தோம்னா கண்டிப்பாக வாசிப்பாங்க. இந்த ஏசி இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே நம்ம ப்ரைவேட்டில் வந்து இப்போ காலேஜ் எப்படி பார்க்குறீங்க? நல்ல விஷயந்தான் சார், நல்ல விஷயம். யார் செஞ்சாலும் பாராட்ட தானே, நல்லா இருக்குது. அதான் வந்து ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை நீங்கள் வந்து இனிமேல் தான் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியும். நான் போனதில்லை. எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது? படிக்கிறது ப்ரிப்பரேஷன் எக்ஸாமுக்குலாம் நல்லா தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ப்ரைவேட்டில் இந்த மாதிரி எவ்வளோ பே காஸ்ட்டு கம்பேரிட்டிவ்லி அதிகமாக இருக்கும், 1000 2000 அந்த மாதிரி. இங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது. இது வந்து உங்களோட கெரியருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக. இப்போ கண்டினியூவாக வரலாம் சார். யாருக்கு சொன்னது இந்த மாதிரி? என் ஃப்ரெண்டு ஏற்கனவே இங்கே வந்துட்டுருக்காரு, அவர் சொன்னார்.
இந்த ஏரியாலாம் அவர் தான் வருவார், அப்படின்னா வேற யாரும் வர மாட்டாங்க. ஏன்டா வர மாட்டாங்கன்னு சொல்றது காரணம்? சான்ஸே கிடையாது. ஏன்னா அவர் எல்லாத்துக்கும் நல்லது தானே செஞ்சுக்கிறாரு. அதனால இந்த ஏரியா ஃபுல்லாக அவர் தான் வருவார். ஏன்னா இந்த மாதிரி படிப்பவெல்லாம் கேட்டிருக்காரு, இதெல்லாம் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. யூஸ் ஆகுது, நிறைய பேர் வராங்களே, வந்து தானே போகிறாங்க, நிறைய பேர் வராங்க. ஆனா விஜய் எல்லாம் இப்ப வந்திருக்காருன்னா அதனால ஸ்டாலின் வர முடியாதுன்னு சொல்றாங்கன்னா அப்படி கிடையாதுங்க. விஜய் வந்து சினிமாவில் தான் எல்லாருக்கும் ரசிகர், மற்றபடி தனி கட்சியில் எதுவும் வரல. வருவார், ஆனால் ஓரளவுக்கு வருவார். படிப்பு சம்பந்தமா திமுக அரசு நிறைய தொடங்குறாங்க. ஆமாம் ஆமாம், எப்படி பாக்குறீங்க? படிப்பு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது திமுக அரசு. கண்டிப்பாக படிப்புக்கு தான் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு படிப்பு தான். நீங்களாம் படிக்கிற ஒரு காலத்துல நீங்க படிப்புக்குள்ள முக்கியத்துவம் நினைக்கிறீங்க இந்த காலம்? நாங்களாம் படிக்கலையே, 5வது தானே படித்தோம். ஜாஸ்தி படிச்சிருந்தா பரவாயில்ல, 5வது தான் படித்தோம். ஏன் படிக்க முடியல? என்ன காரணம்? அப்போ வருமானம் கிடையாது, புரியுதுங்களா? அந்த மாதிரி இப்போ நம்ம பசங்கள்லாம் படிக்க வச்சிட்டோம். அதனால திமுக அவ்வளோ அரசு செயல்படுறாங்க. கண்டிப்பாக 2026 யாரும் ஆட்சிக்கு வருவா? திருப்பி அவர் தான் வரணும், ஸ்டாலின் தான் மீண்டும் வரணும். அவ்வளோதான். பையன் 10வது போறான், படிக்கிறான். வீட்டுல படிக்கிறதோட இங்க படிக்கிறது நல்லா இருக்குது இங்க. ஏன் எந்த வீட்டுல படிக்க விடாம இங்க கொடுத்துருக்கீங்க? இங்க நல்லா இருக்கு, ஃப்ரீயா இருக்குது, யார் தொல்லையும் இல்ல. ஏசி இருக்கு, ஃபேன் இருக்கு, நல்லா ஃப்ரீயா படிக்கலாம். வீட்டுல படிக்கலாம் படிச்சு போறாங்க. ஆமா, நிறைய பேர் வராங்க. மீண்டும் ஸ்டாலின் ஒரு ஆட்சி வர இல்ல நீங்க பாக்குறீங்க, எப்படி பாக்குறீங்க? படிப்புன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்றது எப்படி பாக்குறீங்க? எல்லாம் படிப்புலயே படிக்கணும்னு அவங்க கண்டிப்பா பாருங்க. அவங்க வருவாங்க. இந்த போதெல்லாம் இதெல்லாம் ஓய்ஞ்சா நல்லா இருக்கும். இப்போ இந்த இடத்துல ரொம்ப போதை தான் அதிகமா இருக்கு. அதெல்லாம் நீங்க இது நம்ம அடுத்து யாரும் ஆட்சி வருவாங்க? எங்க தலைவர் தான் வருவாரு, கலைஞர். கலைஞரா? ஆமா, போயிட்டாரு. அவங்க பேரன் இருக்கிறாருல்ல, உதயநிதி வருவாருல்ல, அவர் தான் வரணும். அவர் வந்தாதான் எங்களுக்கு ஒரு வீடு வாசல்லாம் கிடைக்கும். இல்லைன்னா நாங்க இதே தான் ரோட்ல தான் உட்காந்து கிடக்கணும். எங்களுக்கு வீடு வாசல் எதுவுமே இல்லை, எங்க தொழிலும் இல்லை, எங்களுக்கு எதுவுமே இல்லை. நாங்க எந்த விதத்துல சாப்பிட முடியும், எந்த விதத்துல நாங்க இருக்க முடியும்? விஜய் வந்திருக்காருங்க. விஜயவா? விஜய் வாயின்றாங்க. அதுதான் நம்மளுக்கு. சூரியன் தான். ஆமா, அதுதான் நம்ம கிடைச்ச வரைக்கும் எங்களுக்கு அதே தான் சோறு போடுறது. அவர் வராரோ வரலையோ, ஆனா அவங்க முத்துல அதுல தான் நாங்க போடுவோம். ஆமா ஓட்டு உதயசூரியனுக்கா? ஆமா, எங்களுக்கு 10 ஓட்டு இருக்குது. அந்த 10 ஓட்டு அவருக்கு தான் நாங்க போடுவோம். இன்னைக்கு நேரத்து இல்ல, அது வருஷ கணக்குல இருந்து பாட்டம் தலைமையில இருந்து அதுதான் நாங்க இருக்கிறோம். இது வரைக்கும் இன்னும் நாங்க யார் பணம் கொடுக்குறாங்களோ கொடுக்கல, எங்களுக்கு பணமே தேவையில்ல. அவர் வந்தா போதும் எங்களுக்கு, அவ்வளவுதான்.